இது பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு இணைகிறார் பத்திரிகையாளர் சுரேஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வரலாற்றில் முதல் முறையாக 4வது தேர்தலாக தொடரும் கூட்டணி என்ற சாதனையை திமுக காங்கிரஸ் கூட்டணி படைத்திருக்கிறது. 21 கட்சிகளை கொண்ட பிரம்மாண்ட கூட்டணியாக திமுக காங்கிரஸ் கூட்டணியானது அமைந்திருக்கிறது. திமுக தலைமையிலான இந்த கூட்டணி இப்போதே வெற்றியை நோக்கி பயணிக்க தொடங்கிவிட்டது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? உங்களுடைய பார்வை? அதாவது கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணியுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் எந்த வாக்கும் எந்த விதத்திலும் சிதறக்கூடாது என்பதில் ரொம்ப உன்னிப்பாக அவர் இருந்திருக்கார். அதனாலதான் அவர் பெரிய கட்சி சிறிய கட்சி என்று பாராமல், கடந்த தேர்தலில் அவர்கள் யாரோடு இருந்தார்கள் என்று பார்க்காமல் அவர்களை அரவணைச்சு இந்த கூட்டணியோடு சேர்க்க வேண்டும் என்று ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டிருக்கிறார். அதோட விளைவாக தான் அவர் சிறிய சிறிய கட்சிகள், ஒரு சீட்டு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு கூட அவங்க ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த கூட்டணியை எவ்வளவு பலப்படுத்த வேண்டுமோ அவ்வளவு பலப்படுத்தியிருக்காரு. ஏனென்றால் அசம்பிளி தேர்தலை பொறுத்த வரைக்கும் பல தொகுதிகளில் 1000 ஓட்டு 500 ஓட்டுகளில் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுகின்றது. சோ அந்த மாதிரி இருக்கும் போது இந்த தடவை ஒரு கடுமையான மும்முனை போட்டியாக வரும் என்ற எண்ணத்தினால் இந்த வாக்குகள் எந்த விதத்திலும் சிதறவிடக்கூடாது, ஒன்றாக இருக்க வேண்டும், ஒரு கொள்கை ரீதியாகவும் பல கட்சிகள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு இடத்தில் செயல்பட்டிருக்கார். அந்த வகையில் இது வரவேற்கத்தக்க ஒரு முடிவு. குறிப்பாக காங்கிரஸோட இந்த கூட்டணி உறுதிப்படுத்துவது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, தேசிய அளவிலும் எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கு அது வழிவகுக்கும். அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய தேசிய அளவில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி என்பது தொடர்ந்து செயல்படுவதற்கு இந்த கூட்டணி ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். அதனால காங்கிரஸ் இந்த கூட்டணி வெளியே போகாமல் பார்த்து கொண்டது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்கிறேன். இந்த அசம்பிளி தேர்தல் மட்டும் இல்லாமல் வருங்காலங்களில் இந்திய அளவில் ஒரு வலிமையான எதிர்கட்சி கூட்டணி இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு முக்கிய தொடர்ச்சியாக இருக்கும் என்று என்னுடைய கருத்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.